வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கும் பிடெக் கோர்ஸஸுக்கும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி, அகாடமிக், ஒகேஷ்னல் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்குமான ரவுண்ட் 1 முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போது ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீட் கிடைக்குமா? ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவளோட இந்த தகவல்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரவுண்ட் 1 மாதிரி எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கால் லெட்டர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேங்கில் கூப்பிட்ட எல்லாத்துக்குமே கிடைக்குமா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா அது கேட்டகரியை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட் இயரோட கவுன்சிலிங் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கோட ஸ்கெட்யூல் எடுத்துக்குவோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பான கவுன்சிலிங் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கவுன்சிலிங், ரெண்டாவது நார்மல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அது என்ன இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரவுண்ட் 1ல் சீட் எடுத்திருப்பாங்க. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ஆர் இருந்தால் கேம்பஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட் கேம்பஸ் இது, செகண்ட் இது, தேர்ட் இதுன்னு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதே சந்தர்ப்பத்தில் பிடெக் கோர்ஸாக இருந்தால் எனக்கு ஃபஸ்ட் இந்த கோர்ஸு, செகண்ட் இந்த கோர்ஸு, தேர்ட் இந்த கோர்ஸுன்னு அந்த 3 கோர்ஸில் ஒன்று ஆர்டர் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அலாட்மெண்ட்டில் வந்தது எதுவாக இருக்கும் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸாகவே எல்லாத்துக்கும் அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. செகண்டோ, தேர்டோ, 7th சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அதே போல் பிடெக்காக இருந்தால் தேர்டும் கிடச்சிருக்கலாம், செகண்டும் கிடச்சிருக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் அவங்க நினச்ச ஃபஸ்ட்டு சாய்ஸ் வரலையோ, அவங்க எதிர்பார்த்த அந்த ஃபஸ்ட் சாய்ஸ் வரலையோ, அவங்களுக்கெல்லாம் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ரவுண்ட் 2ல் கிடைக்குது. அதுதான் இன்டர்னல் கவுன்சிலிங். ஸோ நீங்கள் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் திரும்பவும் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் திரும்பவும் கலந்துக்கலாம். உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னவா ரவுண்ட் 1ல் கொடுத்துருந்தீங்களோ அது வர்ற வரைக்கும் இன்டர்னல் கவுன்சிலிங் பாசிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு நடக்கும். ரவுண்ட் 3 நடந்தால் அங்கேயும் இன்டர்னல் கவுன்சிலிங் இருக்கும். ரவுண்ட் 4 நடந்தால் அங்கேயும் இன்டர்னல் கவுன்சிலிங் நடக்கும். அதான் எல்லா சீட்டுமே அலாட் பண்ணிட்டாங்களே. நம்ம ரவுண்ட் 1ல் பார்த்தோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரவுண்ட் 2க்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 1 நடந்து முடிஞ்சப்பவே பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ரவுண்ட் 1 நடந்து முடிஞ்சுது. ஸோ பிபிஎஸ்சியா என்ஜினியரிங்கா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் என்ஜினியரிங்க்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அங்கே ஒரு வேக்கன்சி உருவாகும். ரெண்டாவது வேக்கன்சி எங்கே உருவாகும்னா, இப்போ மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் கோட்டாவாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அக்ரி கவுன்சிலிங் ரவுண்ட் 1 நடந்துருக்குது. ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மாறலாம். என்ஜினியரிங் போயிருக்கலாம், மெடிக்கலுக்கு வெயிட் பண்ணலாம், அக்ரிகல்ச்சருக்கு போயிருக்கலாம், ஈவன் பேராமெடிக்கலுக்கே கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கலாம். அப்படி வெட்னரி கிடச்சி அங்கே மூவ் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும். அந்த வேக்கண்ட் ஆகிற சீட்டை ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சாய்ஸ் நம்பர் 1 கிடைக்கலையோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதாவது இன்டர்னல் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஸோ இங்கே என்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா அது அப்வர்டு மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது கேம்பஸ் சேஞ்ச் அல்லது கோர்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வேக்கண்ட் இருக்கக்கூடிய சீட்டுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்கும். இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும், ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவ்வளவு தான் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவ்வளவு ரேங்க்லேருந்து இவ்வளவு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்லா கம்யூனிட்டி கேட்டகரியிலிருந்தும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இப்போ 7.5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிசிஎம் கேண்டிடேட்ஸுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மீதி வேக்கண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷன் பிசிஎம்முக்கு 1 இருந்திருக்கு, எஸ்டிக்கு ஒரு சீட் இருந்திருக்கு. ஸோ இவ்வளவு தான் அவைலபிளாக இருந்திருக்கு. நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டோம். அந்த இன்டர்னல் கவுன்சிலிங் ஆல்ரெடி சீட் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். புதுசாக கீழே இருக்கிறவங்களுக்கு நடக்காது. அவங்களுக்கு தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரியான கவுன்சிலிங்கில் பங்கெடுத்துக்கலாம். ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க இன்டர்னல் கவுன்சிலிங்லேயும்
வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ரவுண்ட் 2 கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கலாம். இந்த கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் நடக்குது, 7.5 கேட்டகரிக்கும் நடக்குது. அதே போல் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் கேட்டகரிக்கும் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. இந்த அகாடமிக் அண்ட் ஒகேஷனலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்டையுமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக கவுன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ரேங்க் கொடுக்கறத விட எல்லா கேண்டிடேட்டையுமே வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் மிக முக்கியமாக நோட் பண்ணிடுறாங்க. எந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு வேக்கன்சி இல்லையோ அந்த கம்யூனிட்டி கேட்டகரியை விட்டுட்டு மீதி என்னென்ன கம்யூனிட்டி கேட்டகரி கலந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்க்கே நம்ம போவோம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அகாடமிக் ஒகேஷனலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸும் எக்ஸப்ட் ஓசி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஒகேஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் பிலாங்கிங் டு பிசி, எம்பிசி, எஸ்சி கம்யூனிட்டி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மற்ற ஓசி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து சீட் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கு எப்படி நடந்ததோ அதே ப்ரொசீஜரில் தான் நடக்கும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணி உங்களோட சாய்ஸை வந்து ஃபில் பண்ணணும். பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ஆர் இருந்தால் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸையும், பிடெக் கோர்ஸாக இருந்தால் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸையும் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டேட் ரவுண்ட் 1 மாதிரியே ரவுண்ட் 2க்கும் டேட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். சீட் அலாட்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயத்தை கொடுப்பாங்க. என்ன டேட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணலாம், எந்த டைம் வரைக்கும் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்து இந்த டேட் அண்ட் டைம்குள்ளே நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணணும். முதல்லலாம் வந்து அந்தந்த காலேஜுக்கு போக சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் சென்னைக்கே வர சொல்லிட்டாங்க. ஃபிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். இதுவே இன்டர்னல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டி இருக்குமானா லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சதுனால தான் உங்களுக்கு அந்த சீட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, ரவுண்ட் 1க்கு ரவுண்ட் 2க்கு ஏன் அவ்வளவு கேப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பாசிபிள் ரீசன் கவுன்சிலிங் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தடுத்த கவுன்சிலிங் மிக முக்கியமாக மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வரும்போது தான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே மூவ் ஆவாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ ரவுண்ட் 1 நடத்தி முடிச்சுட்டாங்க. ரவுண்ட் 2ல் வேகன்சி பொசிஷன் இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். எப்போனா மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம். ஈவன் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரவுண்ட் 2மே வந்து அதே டைமில் முடிஞ்சிருது. ஸோ இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக வெட்னரி தான் ஃபாலோ வரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அதெல்லாம் வேகன்சிக்கு வந்துடும். ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யோசிக்கிறது என்னென்னா மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டேனுவாஸோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அசம்ஷன் மட்டும்தான், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல் வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் ரொம்ப கீழே இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவும் எதிர்பார்க்க வேண்டாம். அதிகபட்ச சீட்டெல்லாம் வேக்கண்ட் ஆகாது. ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் சீட் மட்டும்தான் வேக்கண்ட் ஆகும். உதாரணத்துக்கு நம்ம லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டோம்னா ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட் எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் லிஸ்ட் ரவுண்ட் 2ல பார்த்தீங்க ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறாங்க. இன்டர்னல் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட 107 பேர்த்துக்கு வந்து இன்டர்னல் கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு. அப்போ அதே 107 சீட் வந்து வேக்கன்சிக்கு வந்திருக்கும். இந்த வருஷம் அதே அளவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. வருஷம் இந்த எண்ணிக்கை வந்து மாறுபடும். ஒவ்வொரு வருஷமும் அதற்கான எண்ணிக்கை மாறுபடுறதுனால
நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 107ங்கிறது ரொம்ப கம்மியான எண்ணிக்கைன்னு தான் சொல்லணும். இது எல்லா கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் சேர்ந்து வரக்கூடிய லிஸ்ட். அதனால் லிஸ்ட்டில் ரொம்ப கடைசியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகபட்சம் எதிர்பார்க்காதீங்க. கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றம் இருக்கலாமே தவிர பெரிய அளவில் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எஸ்பெஷலி ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் வந்து ரொம்ப மினிமம் சீட் தான் வேக்கண்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் படியே பார்த்தீங்கன்னா 1 or 2 சீட்ஸ் மட்டும் சில கம்யூனிட்டி கேட்டகரி குரூப்புக்கு மட்டும் அவைலபிளாக இருந்ததுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுங்கள். தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டிருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.